புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலி நிலையம். நேயர்கள் கேட்கவிருப்பது மூத்தோருக்கு முதல் வணக்கம். இது மூத்த குடிமக்களுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இந்திய அரசாங்கத்தின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், இந்திய சமுதாய வானொலி கூட்டமைப்பு, மாநில சமூக நலத்துறை மற்றும் நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலி இணைந்து ஒளிபரப்பு செய்யும் நிகழ்ச்சிதான் மூத்தோருக்கு முதல் வணக்கம். இந்த நிகழ்ச்சி முற்றிலுமாக மூத்த குடிமக்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகும். மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியில் இதுவரை 16 அத்தியாயங்கள் வாயிலாக மூத்த குடிமக்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று 17வது அத்தியாயத்தினை கேட்கலாம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியில நாங்க பல வகையான தகவல்களை வழங்கி இருக்கோம். அதுல குறிப்பாக மூத்தோர்களுக்கான உதவியின் 145667, பெரியவர்களுக்கான வாக்கிங் ஸ்டிக், வீல் சேர், மூக்கு கண்ணாடி, இலவச மருத்துவம், பிரதம மந்திரியின் மருத்துவ காப்பீடு திட்டம், முதியவர்களுக்கான உதவித்தொகை மற்றும் அவர்களுக்கான ஆன்மீக சுற்றுலா என அனைத்து திட்டங்களையும் கேட்டோம். இன்னும் பல திட்டங்கள் பற்றி பல வகையான தகவல்களை நாம கேட்கவும் இருக்கோம். சரி, நாம இன்றைய விஷயத்துக்கு வருவோமா? இன்னைக்கு நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தா சில்வர் எக்கனாமி பத்தி தான், அதாவது வெள்ளி பொருளாதாரம். என்ன நேயர்களே, கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கா? சரி வாங்க, நாம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்துட்டாங்கல்ல நம்ம பாரத் தாத்தாவும் லக்ஷ்மி பேத்தியும். இவங்க மூலமா நாம வெள்ளி பொருளாதாரம்னா என்ன என்பதையும் மேலும் பல தகவல்களையும் நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்கள் பெரியோர்கள் எங்கள் பெருமை என்ற நோக்கத்தோட இந்த நிகழ்ச்சியை நாம ஆரம்பிக்கலாமா? என் அன்பான பேத்தி எங்க? நான் தான் எப்போதும் தாமதப்படுத்துவேன்னு சொல்லுவா. லட்சுமி, லட்சுமி, லட்சுமி கண்ணே, இன்னைக்கு என்ன ஆச்சு? ஸ்டூடியோவுக்கு இன்னைக்கு போக பிடிக்கலையா? நான் போக தான் வேணும் தாத்தா, ஆனா எனக்கு மனசுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஓ, என் பேத்திக்கு குழப்பமா? ஐயோ, சூரியன் மேற்கே உதிச்ச மாதிரி இல்லை தெரியுது. சரி சரி, அப்படி என்னதாம்மா குழப்பம்? நேத்து எங்க பொருளாதார வகுப்புல என்னோட ஆசிரியர் நம்மளோட பொருளாதாரத்தை பத்தி விளக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்போ அந்த பாடத்துல நீ கொஞ்சம் பலவீனமா இருக்கிறதால கவலைப்படுறியா? ஐயோ செல்ல தாத்தா, என்ன கொஞ்சம் முழுசாதான் பேச விடுங்களேன். சரி சரி சரி, மேல சொல்லுமா. கேளுங்க. எங்க சார் பாடத்தை நடத்திக்கிட்டு இருந்த போது நடுவுல திடீர்னு சில்வர் எக்கனாமி அப்படி என்ற ஒரு தலைப்பை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நாளைக்கு என்னோட வீட்டு பாடமும் இதுல இருந்து தான். ஓ, அதுதான் சங்கதியா? இதுக்கா கவலைப்படுற? சரி வா, இன்னைக்கு இந்த தலைப்பை பத்தி நாம ஸ்டுடியோவில் பேசுவோம். அட உண்மையாவா? உங்களுக்கு இத பத்தி தெரியுமா? நல்லதா போச்சு. அப்போ ஒரே கல்லுல 2 மாங்க அடிச்ச மாதிரிதான். என்னோட வீட்டு பாடமும் ஆச்சு, நம்ம நேயர்களுக்கு புது தகவலும் ஆச்சு. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் புதுவை வாணி 107.8 FM. இது ஒரு சமுதாய வானொலி. இது மூத்தோர்க்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சி. நான் உங்கள் பாரத் தாத்தா மற்றும் என்னுடன் எனது அன்பு பேத்தி நான் உங்கள் லக்ஷ்மி. மீண்டும் மூத்த
முதியோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக இன்னைக்கு ஒரு புது திட்டத்துடன் நாங்க இங்கே இருக்கிறோம். எங்கள் பெரியவர்கள் எங்கள் பெருமை. இந்நிகழ்ச்சி இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் உதவியுடன் சமுதாய வானொலி கூட்டமைப்பின் துணையுடன் மூத்தோர்க்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்களின் முன்னேற்றத்திற்காகவும் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கான நலத்திட்டங்கள் பற்றியும் விரிவாக தெரிந்து கொள்ள நமது புதுவை வானியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியை கேட்டு மகிழுங்கள். தாத்தா, இப்போ சொல்லுங்க, வெள்ளி பொருளாதாரம்னா என்ன? இந்த அடல் வயோ அபியுதா யோஜனா சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. மூத்தோரின் கண்ணியம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு குறிப்பிடத்தக்க முயற்சியாகும். மூத்த குடிமக்களின் நலன், பாதுகாப்பு மற்றும் தன்னம்பிக்கை போன்றவற்றை வசதிகள் மற்றும் சேவைகள் மூலமாக வழங்குகிறது. அதன் முக்கிய கூறுகளில் ஒன்று வெள்ளி பொருளாதாரம், சில்வர் எக்கானமி. இதனுடன் இந்த அமைச்சகம் சேஜ் என்ற முயற்சியையும் தொடங்கியுள்ளது. அதாவது ரிஷி சாது, நம் பெரியவர்களைப் போலவே நம்மை வழிநடத்தும் சாதுகள். சேஜ் என்பது சீனியர் கேர் ஏஜிங் க்ரௌத் என்ஜின் குறிக்கிறது. இந்த முயற்சியின் மூலம் வளரும் தொழில் முனைவோருக்கு அரசாங்கம் ஆதரவளிக்கிறது. தொழில் முனைவோர் மூத்த குடிமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் தயாரிப்புகள் அல்லது ஸ்டார்ட் அப்கள் செய்தால் அரசிடமிருந்து 1 கோடி வரை நிதி உதவி பெறலாம். ஆமா ஆமா, இத பத்தி நாம நம்மளுடைய வயதான நேயர்களுக்கு முன்பே சொல்லி இருக்கிறோம். ஆனா இந்த வெள்ளி பொருளாதாரம், அதான் சில்வர் எக்கனாமி, இது ஏதாவது புதிய மொபைல் ஆப்பா தாத்தா? ஐயோ இல்லடா லட்சுமி கண்ணே, இது மொபைல் ஆப் இல்லை. இது ஒரு புதிய சிந்தனை முறை. இது முதியோர் ஆயுட்காலம் அதிகரித்து வருவதால் மற்றும் பிறப்பு விகிதம் குறைதலால் உலகம் முழுவதும் முதியோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருது. இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் கூட முதியோர் மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே வருது. இது கூடவே அவங்களுடைய தேவைகள் தொடர்பான உடல்நலம், பாதுகாப்பு மற்றும் சமூக நல்வாழ்வும் அதிகரித்து வருது. இந்த போக்கை அங்கீகரித்து வெள்ளி பொருளாதாரம் ஒரு முக்கிய பொருளாதார துறையாக உருவெடுத்துள்ளது. தாத்தா, அப்படின்னா நம்ம வயதானவர்களுக்கு இதுல என்ன சிறப்பம்சம் இருக்கு? இருக்கு. கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா இன்றைய முதியோர்கள் சிறந்த சுகாதாரம், இணையத்தின் மூலமாக டிஜிட்டல் உலகம் மற்றும் மிக முக்கியமாக அவங்களுடைய அறிவு மற்றும் அனுபவம், இப்படி மேலும் பல வசதிகளை பெற்றிருக்காங்க. ஆமா, இப்ப புரியுது தாத்தா. ஆனா சில்வர் எக்கனாமினா என்ன? சொல்றம்மா, வெள்ளி பொருளாதாரம் என்றது நமது முதியோர்களின் அனுபவத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக புதிய வாய்ப்புகள் உருவாக்குறாங்க. லட்சுமி கண்ணு, இப்போ அரசாங்கம் பல நிறுவனங்கள் சேர்ந்து மூத்த குடிமக்களுடைய தேவைகளை சிந்தனையில் வைத்து புதிய தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை உருவாக்கி வராங்க. அப்படின்னா தாத்தா, நம்ம பெரியவர்கள் இனிமே ஓய்வெடுக்க மட்டும் போறதில்ல, ஆனா அவர்களின் வாழ்க்கைய மேம்படுத்த சிறப்பு விஷயங்களை அவங்களே உருவாக்க போறாங்க, அப்படிதானே? ஆமா, கண்டிப்பா அதான். இப்போ நீ அதை புரிஞ்சுக்கிட்ட லட்சுமி கண்ணு. வெள்ளி பொருளாதாரம் என்பது சொகுசா இருக்கிறத பற்றி இல்லை. அது மூத்த குடிமக்கள் வாழ்க்கையை சுறுசுறுப்பாகவும் நிறைவாகவும் வாழ உருவாக்கும் புதிய சேவை மற்றும் தயாரிப்புகள் ஆகும்.
அது சரி தாத்தா, இப்போ சொல்லுங்க, இதுல என்ன என்ன சேவைகளும் தயாரிப்புகளும் குறிப்பா நமது வயதானவர்களுக்காக உருவாக்கியிருக்காங்க? சபாஷ், இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ நம்ம மக்களுக்கு வயசாகும்போது அவங்களுடைய வாழ்க்கையும் மெதுவாக நகருது. மேலும் அவங்க மற்றவங்களை சார்ந்து இருக்க வேண்டியிருக்கு. ஆனால் இப்போ அது மாறுது. இப்போ வயசானவங்களுக்காக நமது அரசாங்கம் மற்றும் பல நிறுவனங்கள் முன்முயற்சியாக சுகாதாரம், தொழில்நுட்பம், பொழுதுபோக்கு, பயணம் போன்ற சேவைகளை குறிப்பாக மூத்த குடிமக்களுக்காக மேம்படுத்துகின்றன. என்ன மாதிரி சேவைகள் தாத்தா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மருத்துவ சேவையில் சக்கர நாற்காலிகள், வாக்கர்ஸ் போன்ற சிறப்பு மருத்துவ உபகரணங்கள் மற்றும் அவங்களுடைய ஆரோக்கியத்தை கண்காணிக்கும் மொபைல் ஆப் வழங்கப்படுது. இதில் மூத்த குடிமக்களுக்காக பொருளாதார வாய்ப்புகளும் பல இருக்குது. அதில் பகுதி நேர வேலைகள், மூத்தவர்களுக்காக சிறப்பு வேலை வாய்ப்புகள் மற்றும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவும் தயாரிப்புகளுக்கான சந்தைகள் இருக்குது. ஓஹோ, இதுல மேலும் என்னென்ன இருக்குது தாத்தா? சொல்கிறேம்மா லட்சுமி. வெள்ளி பொருளாதாரம் மூலம் வயசானவங்களுக்கு உடற்பயிற்சி மற்றும் யோகா திட்டங்கள் மூலம் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பல நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் மூத்த குடிமக்களுடைய வீட்டுக்கே போய் சேவைகளை வழங்குறாங்க. வீட்டு சேவையா? அப்படின்னா என்னது தாத்தா? வீட்டு பராமரிப்பை போலவே மருத்துவர்கள் அல்லது செவிலியர்கள் வீட்டில் உள்ள முதியவர்களை கவனித்துக் கொள்வதற்காக அவங்கள சந்திக்கிறாங்க. அல்லது முதியோர் இல்லங்கள் முதியவர்கள் வசதியாக வாழக்கூடிய வீட்டுச் சூழலை வழங்குது. ஓ, இது இப்படிதான் வேலை செய்கிறதா? அப்படி தான் செய்யுது லட்சுமி. மூத்த குடிமக்கள் ஓய்வு பெற்ற பின்னாடி கூட பொருளாதாரத்தில் பங்களிக்க முடியும். எப்படின்னா, அவங்களுடைய ஓய்வூதியத்திலிருந்து செலவழிக்கிறது மூலமாகவோ அல்லது சிறு தொழில் தொடங்கிறது மூலமாகவோ பண்ண முடியும். கூடுதலாக இந்த வெள்ளி பொருளாதாரம் பல்வேறு தொழில்களில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். உதாரணமாக சுகாதார சேவைகள், மூத்தோர் பயணம், சுற்றுலா சேவை மற்றும் பணி ஓய்வு பெற்றோருக்கான வீட்டு வசதி சேவை போன்றவற்றில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது. தாத்தா, ஒரே ஒரு கேள்வி கேட்கவா? நீ விரும்பினா ஒரு கேள்வின்னா 2 கேள்வி கூட கேளு. இந்த முயற்சியின் கீழே மூத்த குடிமக்கள் இப்போது வசதியா பயணம் செய்ய முடியுமா? கண்டிப்பா. பல பயண முகமைகளும் நிறுவனங்களும் இப்போ சிறப்பு பயண ஆன்மீக சுற்றுலா அழைச்சிட்டு போகிறாங்க. மூத்த குடிமக்களுக்கு இந்த தொகுப்புகளில் வசதியான போக்குவரத்து, வசதியான ஹோட்டல் மற்றும் தேவைப்பட்டா மருத்துவ வசதிகள் கூட செஞ்சு தராங்கம்மா. அப்படின்னா தாத்தா, இந்த சுற்றுலா முதியவர்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கை எளிதாக்கிடும் தானே? பல ஆன்லைன் இயங்குதளங்கள் தங்கள் இணையதளங்களையும் பயன்பாடுகளையும் பயனர்களுக்காக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கு. மூத்த குடிமக்களுக்கு இந்த ஆப்ஸில் வயதானவங்க தங்கள் விரும்புகிற பொருட்களை எளிதாக ஆர்டர் செய்யலாம். 24 மணி நேரமும் வாரம் முழுவதும் வாடிக்கையாளர் ஆதரவு கிடைக்கும். அதனால் அவங்களுக்கு தேவைப்படும் போது உதவியை பெற முடியும். உண்மைதான் தாத்தா. மூத்தவர்களின் நலனுக்காக நம்ம அரசு தொடர்ந்து செயல்பட்டு தான் வருது. மேலும் அடல் வயோ அபியுதா யோஜனா மற்றும் வெள்ளி பொருளாதாரம் ஆகியவை இதற்கு சரியான எடுத்துக்காட்டுகள். மூத்த குடிமக்களுக்கான பொழுதுபோக்கு மற்றும் சமூக செயல்பாடுகள் வெள்ளி பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பகுதியாகும். இந்த நடவடிக்கைகள் பயணம், சமூக தொடர்பு மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரிக்க வயதானவங்களுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க உதவுது.
எனவே தாத்தா, வெள்ளி பொருளாதாரம் மூத்தவர்களுக்கு அவர்களின் அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்ள வாய்ப்பளிக்குது. அத்துடன் சமூகத்தில் சுயமரியாதை, அதே சமயம் அவர்களை உத்வேகம் மற்றும் அதிகாரம் பெற்ற பங்கேற்பாளர்களாக ஒருங்கிணைக்கவும் வேண்டும். லட்சுமி கண்ணு, சரியா சொன்ன. அது மட்டும் இல்லை, மேலும் வளர்ந்து வரும் மூத்த குடிமக்களின் எண்ணிக்கை மற்றும் அவங்களுடைய தேவைகளை பார்த்து இந்த சில்வர் எக்கானமி பல வாய்ப்புகளை உருவாக்கி வருது. வணிகங்களுக்கும் மற்றும் தொழிற்சாலைகளுக்கும் பயனளிக்குது. இது பொருளாதாரத்தை ஒரு புதிய திசையை நோக்கி செல்லுது. அதே நேரத்தில் நமது வாழ்க்கையையும் மேம்படுத்துது. ஓ, அப்படின்னா மூத்த குடிமக்கள் ஆறுதல் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை பெற முடியும் என்பதுதானே இதனுடைய பொருள். நான் சொல்லுறது சரியா தாத்தா? முற்றிலும் சரி. வெள்ளி பொருளாதாரம் பற்றிய கூடுதல் தகவல்களை இனிமே பார்ப்போமா? நாம போய் கேட்கலாம். தாத்தா வாங்க. நேயர்களே, புதுவை பல்கலைக்கழகத்தில் பொருளியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் திரு ஜெரம் சாம்ராஜ் அவர்களிடம் இந்த வெள்ளி பொருளாதாரம், அதாவது சில்வர் எக்கானமி என்பதை விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சில்வர் எக்கானமி என்பது வயது முதியவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள், பிள்ளைகளை பிரிந்து வயது முதியோர் தனியாக குடியிருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு தேவையான உணவு, அதாவது உடல் சரியில்லாதவங்களாக இருக்கலாம், நடக்க முடியாமல் இருக்கலாம், இப்படி பல்வேறு நலமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு இப்போது குடும்பம்ன்றது இங்கே இல்லாததுனால வேற எங்கேயோ இருந்திருக்கலாம். இப்போ அவங்களுடைய பிள்ளைங்கள் வேற எங்கேயாவது வேறு தொழில் காரணமாக வேற எங்கேயாவது போயிருக்கலாம். அவங்களுக்கு இந்த வசதிகள் கொடுப்பதற்கு இப்போ சர்வீஸ் எக்கனாமி மாதிரி முதியோர் இல்லம்னு ஒன்று இருந்தது இல்லைங்களா, அது மாதிரி அல்லாமல் இவங்க இருக்கிற இடத்துலையே இவங்களுக்கான எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பதற்கு தனியாக அது ஒரு சர்வீஸாகவே இங்கே ஆரம்பிக்கிறாங்க. சென்னை போன்ற நகரங்களில் சில இடங்களில் அந்த மாதிரி இது தொடங்குது. மேலை நாடுகளில் சில நாடுகள், பிரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் இதுக்கு பிரத்யேகமாக சில நிறுவனங்கள் அவங்களுக்கான சர்வீசஸை கொடுக்குறாங்க. அதாவது அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள், அவங்களுக்கு வீட்டு உணவு, அவங்களுக்கு உடலில் இருக்க குறைபாடுகளுக்கு ஏற்றவாறு உணவு கொடுக்கறது, அப்புறம் அவங்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகள், நடமாடுவதற்கான சப்போர்ட் கொடுக்கறது, இது எல்லாமே அவங்க ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி மாதிரி அது இயங்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியும் இது இருந்தது. இப்போ சமீப காலமாக என்னன்னா அது ஒரு பெரிய காம்பனண்ட்டாக சில நாடுகளில் சில ஊர்களில் அது ஒரு பெரிய அளவில் இந்த தொழில் விரிவாவதற்கான ஸ்கோப் இருக்குது. இப்போ வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைகள்லாம் இருக்கும்போது நிறைய முதியோர்கள் ஒரு சில பகுதியில் ஒரு சில நகரங்களில் உருவாவதற்கு கூடும். அப்படி இருக்கும்போது அப்படியான வீடுகளுக்கு அந்த மாதிரி முதியோர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ வீட்டு பணிப்பெண் இருந்தால் போதும், வீட்டு வேலைக்கு உண்டான பணிப்பெண்களோ அது அப்படி இருந்தால் போதும். இப்போ அப்படி இல்லாமல் அதை ப்ரொஃபஷனலாக செய்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகிருக்கு. ஒட்டுமொத்த தொழிலுக்கான ஸ்கோப் இருக்கு இல்லைங்களா, அதை தான் அவங்க சில்வர் எக்கானமிங்கிறாங்க. அதாவது முதியோர்களுக்கு தேவையான அந்த சப்போர்ட் சிஸ்டம் ஒரு தொழிலாக எமர்ஜ் ஆனால் அது எப்படி இருக்கும், ஒரு தொழிலாக உருவானா எப்படி இருக்கும், அந்த தொழில் தான் அதை சில்வர் எக்கானமின்றாங்க. இந்தியாவில் இப்போதைக்கு இருக்க ஒரு சராசரி வயதை பார்த்தீங்கன்னா ஒரு 35 வயது தான் இந்திய சராசரி வயதாக இருக்குது. அதாவது ஒரு 25-30 வருஷம் கழிச்சு 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுடைய மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது இன்னொரு 25 வருஷம் கழிச்சு, இன்றைக்கி நான் ஃப்ரான்ஸில் சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ரான்ஸில் இந்த மாதிரி எல்லாம் உருவாகிருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ அந்த மாதிரியான தேவை இன்னும் அதிகமாக ஒரு 25 வருஷம் கழிச்சு தான் நம்ம ஊரில் உருவாகும். இன்றைக்கி அது அந்தளவுக்கு உருவாகலை. இன்றைக்குமே நகரம்ன்றது இந்திய மக்கள் தொகையில் வேணால் ஒரு 35-40% வேணால் நகரங்களில் வாழலாம். மற்றபடி ஒரு 70-60% மக்கள் இன்னும் கிராமங்களில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நகரங்கள்லேயுமே முதியோர்கள் மட்டுமே தனித்து வாழக்கூடிய சூழல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப ஒரு சில குடும்பங்களில் மட்டும்தான் அந்த சூழல் இருக்குது. ஆக இப்போ இன்னும் பொருளாதார மாற்றம் நடக்குது. 30 வருஷம் கழிச்சு வேணால் இந்த சூழல் இன்னும் பெருகி இன்னும் நிறையா மக்கள் இந்த வயது முதியோர்ன்ற கேட்டகரியில் வருவாங்கன்ற போது அப்போ தான் இது இன்னும் பெரிய தொழிலாக விரிவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம வேலைக்கு போகிற சந்தர்ப்பங்களில் சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னா அதை முதியோர்கள் பார்த்துக்குவாங்க நம்ம வீடுகளில். ஆனால் இப்போ முதியோர்கள் தனியாக இருக்கக்கூடிய சூழல்னு வரும்போது அவங்களுக்கு உணவு தேவை இருக்கலாம். சிலர் உடல் நடமாட்டம் இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு மருத்துவ சேவைகள் தேவைப்படும். அன்றாடம் அவங்களுக்கு உண்டான தேவைகளுக்கு பூர்த்தி பண்ணுறதுக்கு கூட பிறருடைய சப்போர்ட் தேவைப்படும். அப்போது உணவு, வெளியிடங்களுக்கு கூட்டு போகிறது வர்றது, இது போன்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படும். அப்போ இதெல்லாம் பிரத்யேகமாக செய்வதற்கு தனியாக நிறுவனங்கள் வரலாம். இப்போது சென்னை போன்ற நகரங்களில் சில இடங்களில் டொமஸ்டிக் சர்வீசஸ்க்கு வீட்டு வேலைக்கான ஆட்களையே
சில நிறுவனங்கள் வந்து அதை சென்ட்ரலைஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுபோல் எனக்கு தெரிந்த ஒருத்தர் மூலமாக ஒரு கான்ட்ராக்ட் தெரிஞ்சவங்க வந்து அவங்கள வந்து நான் வீட்டுக்கு சரி அம்மாவை பார்த்துங்க அப்பாவை பார்த்துங்கன்னு விடுறத விட அது வந்து ஒரு நிறுவனம் வந்து ஒரு பொறுப்பு ஏற்றுக்கிட்டு நிறுவனம் வந்து இத்தனை ஒரு நபர்களை வைத்திருக்கோம். அந்த நிறுவனத்திலேருந்து ஒரு ஆளை டெப்யூட் பண்ணுறாங்கன்னு வரும்போது ஒரு ப்ரொஃபஷனலிசம் அதில் இருக்கும். ரெண்டாவது, நம்ம வெளிநாடுகளில் இருக்கும்போது வர்றவங்க நம்ம பெற்றோரை எப்படி பார்த்துக்கிறாங்க, எப்படி கவனமாக பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகளை எவ்வளவு சிறப்பாக செய்கிறாங்கன்ற ஒரு படபடப்பு நம்ம இருக்கும் இல்லைங்களா. அந்த நிறுவனங்கள் இல்லாத போது அந்த ஆர்கானிக் ரிலேஷன்ஷிப் தான் வந்து இவங்க எவ்வளவு நல்லா பார்த்துக்கிறாங்கன்றத பொறுத்து. ஒரு நிறுவனம் வந்து இவங்களை வேலைக்கு வைக்குது அப்படின்னு வரும்போது அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு பாதுகாப்பு தன்மையும் ப்ரொஃபஷனலிசம் அதில் இருக்கும். ஸோ அதுதான் இது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அது தனி தொழிலாக எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. சார், வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்பம் வயதானவர்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்குங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஏற்கனவே கூட வீட்டு உபயோகப் பொருட்களில் நிறைய விஷயங்களில் வந்து சென்சார் எனேபிள்டாக இருக்குது. நம்ம மனிதனுடைய நகர்வுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக எரியறது, லைட்டாக ஆகிறது. அப்போது ரெண்டாவது, இப்போ வயது முதியோர்னு வரும்போது அவங்களுக்கு நடமாட்டத்திற்கு தேவையான சப்போர்ட், அவங்களுக்கு ஒரு வீல் சேரோ இல்லாட்டி வந்து அவங்க படுக்கையோ கூட வந்து ரிக்ளைன் பண்ணக்கூடியதா இல்லை பட்டன் ஆப்ரேட்டடாக ரிக்ளைன் பண்ணக்கூடியதாக இருந்ததுன்னா அது அவங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும். நாளடைவில் இது வந்து இன்னும் தேவை அதிகமாகும் போது சாமானிய மக்களுக்கும் அது கிடைக்கக்கூடிய விலையில், எளிதாக வாங்கக்கூடிய விலையில் அது வந்து உருவாகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இது வந்துருச்சுன்னா இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு மெனக்கெட்டு ஒரு வேலையை செய்கிறதுக்கு பதிலாக வாய்ஸ் கமாண்ட்லேயோ இல்லாட்டி வந்து ஒரு பட்டன் அமுக்கிறது மூலமாக சில வேலைகள் இவங்களுக்கு வசதிக்காக செஞ்சுக்க முடியும். இப்படி பார்க்கும்போது மூத்தோர்களுக்கு இந்த ஏஐ எனேபிள்டு டிவைசஸ், சென்சார் எனேபிள் டிவைசஸ்ன்றது வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கொஞ்சம் எளிமையாக்குறதுக்கான ஸ்கோப் இருக்குது. சில்வர் எக்கனாமி தொடர்பான இந்த சிறிய உரையாடலுக்கு என்னை அழைத்தமைக்கு நேயர்களுக்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. என்ன லட்சுமி கண்ணே, இப்போ வெள்ளி பொருளாதாரத்தை பற்றி நல்லா புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தாத்தா, இது என்னுடைய வீட்டு பாடத்தை மிகவும் எளிதாக்கும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த வானொலி நாடகத்து மூலமாக உன்னுடைய வீட்டு பாடத்தை இன்னும் எளிதாக்க போகிறேன். தாத்தா, நீங்க ரொம்ப ஜீனியஸ். வாங்க நாடகத்தை கேட்போம். கேட்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு தலைப்பை பற்றி பேச போகிறோம். அது முதியோர்களுக்கு பிற்கால வாழ்க்கையில் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அதுதான் சில்வர் எக்கனாமின்னு சொல்லப்படுது. ஆஹா ரமேஷ், இந்த வார்த்தை எனக்கு புதுசாக இருக்குதே ரமேஷ். ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டபடி நீ சொல்ல வர்றது என்னன்னா, வயசானவங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட பொருளாதாரத்தை பற்றி தானே? சரியா? சரியா சொன்ன நமிதா. வெள்ளி பொருளாதாரம் என்பது வளர்ந்து வரும் முதியோர் எண்ணிக்கை தொடர்பான பொருளாதார நடவடிக்கை. இது சேவைகள், தயாரிப்புகள் மற்றும் மூத்தவர்களுக்கான வசதிகள் அடங்கும். அண்மையில் ஒரு அறிக்கையின்படி வயதானவர்கள் எண்ணிக்கை வேகமாக அதிகரிக்குது. இது நமது பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய வாய்ப்பை வழங்க முடியும். கண்டிப்பா சஞ்சீவ், நானும் இந்த துறையில் தான் வேலை செய்கிறேன். என் நிறுவனமும் வயசானவங்களுக்காக சிறப்பு தயாரிப்புகளும் சேவைகளும் வழங்குது. இதில் சுகாதார கண்காணிப்பு சாதனங்களும் வீட்டு பாதுகாப்பு சேவைகளும், அது மட்டும் இல்லை, மனநலனை மேம்படுத்தும் திட்டங்களும் இருக்குது. அது என்னமோ உண்மைதான். ஆனால் நம்ம செய்யும் சேவைகள் மூத்தவர்களுக்கு இந்த சமுதாயத்தில் போதுமானதாக இருக்குதா? ஆமாம், இது ரொம்ப முக்கியமான கேள்விதான் ரமேஷ். இப்போது நமது கொள்கைகள் மற்றும் சேவைகள் மூத்தவர்களின் உண்மையான தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை. நமக்கு ஒரு முழுமையான அணுகுமுறை தேவைப்படுது. அது ஆரோக்கியம், பாதுகாப்பு மற்றும் சமூக பங்கேற்பு ஆகியவற்றை நிவர்த்தி செய்வது மட்டும் இல்லாமல் நமது வயதானவர்களுக்கு பொருளாதார வாய்ப்புகளையும் வழங்குது. நல்லா சொன்ன நமிதா. இந்த சில்வர் எக்கனாமின்றது நம்ம சரியாக புரிஞ்சுக்கொண்டோம்னா அது நம் சமூகத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது முதியோர்களுக்கு மட்டும் நன்மை தராது, நமது தொழில்களில் புதிய பரிமாணமும் தரும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சுகாதாரம், வீட்டு வசதி, பயணம் மற்றும் மூத்தவர்களுக்கான தொழில்நுட்ப சாதனங்கள்லாம் உருவாக்கப்படலாம். ஆமாம் சஞ்சீவ், நம்மளுடைய வயசானவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா அவங்க இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையும் சுறுசுறுப்பாக இருக்கும். இது சமூகத்தோட வளர்ச்சிக்கும் பங்களிக்கும். இந்த வெள்ளி பொருளாதாரம் ஒரு பொன்னான வாய்ப்புன்னு நான் நம்புகிறேன்.
நிச்சயமா சரிகா. நம்ம எல்லாருமே இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த திட்டத்தை பயன்படுத்தணும். நம்ம வயதான குடிமக்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க இதுதான் சரியான தருணம். நல்லா சொன்ன நமிதா. இந்த பாதையில செல்வதன் மூலம் சில்வர் எக்கனாமியின் முழு நன்மைகளையும் நாம பெறலாம். இது நமது அனைவருக்குமான பொறுப்பு. அம்மா லட்சுமி, இந்த வானொலி நாடகத்தை கேட்ட உடனே எனக்கு இந்த 60 வயசுலையும் ஒரு புத்துணர்ச்சி வந்து போச்சு. இன்னும் மேலே மேலே ஏதாவது கற்றுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா. அப்படியா தாத்தா? 60ல இருந்து 65 வயதுக்கு பிறகு ஒருவர் பணியில் இருந்து ஓய்வு பெறும்போது திடீர்னு ஒரு வெற்றிடம் ஏற்படுது. பலருக்கும் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள ரொம்பவே கடினமாயிருக்கு. பலர் ஏதாவது ஒரு வகையில சுறுசுறுப்பா இருக்காங்க. பாடுவது, தோட்டம் அமைத்தல் அல்லது பிற செயல்பாடுகள் போன்ற பொழுதுபோக்குகளை ஈடுபடுறாங்க. அப்படிதானே தாத்தா? உண்மைதாம்மா. உடல் சுறுசுறுப்பாக இல்லாட்டினா சோம்பல் ஏற்படும். நாள் முழுக்க படுத்துக்கிட்டே இருக்க தோணும். அப்புறம் இந்த மனமும் மந்தமாகத்தான் இருக்கு. உங்க நியூரான் சுறுசுறுப்பாகவும் நீண்ட ஆயுளுடன் வாழ உடற்பயிற்சி ரொம்பவே முக்கியம். இல்லனா நீங்க ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு மருத்துவர்களையே தேடி ஓட வேண்டியது இருக்கும். தாத்தா, இப்போ சில வயதானவர்களை நாம சந்திப்போமா? ஓகே, சந்திக்கலாமே. வணக்கம் பாட்டிமா, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. மினியம்மா. உங்களோட வயசு என்னம்மா? 75. இப்போ மூத்தோருக்கான முதல் வணக்கம் நிகழ்ச்சி நடந்துச்சு. இப்போ அதை பற்றின கருத்துக்கள் என்னென்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. 1, 4, 5, 6, 7. சரி, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்களா? எந்த மாதிரி இருக்கும்? யாருக்கான நிகழ்ச்சி அது? அது எங்களுக்கு ஏற்ற இதுதான், வேற ஏற்றது. அந்த நிகழ்ச்சியில் நிறைய சொல்லியிருப்பாங்களே விஷயம், என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? நாங்கள் இந்த இந்த நம்பர் கொடுத்தாங்களே, அதுதான் எனக்கு முக்கியமாக தெரிஞ்சுது. இந்த மண்ணுக்கு அது இதுக்கு சண்டை வாங்கினாக்கா இந்த ஃபோனு, இந்த நம்பரை வச்சு ஃபோன் அடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சுது. ரொம்ப அழகாக சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்கம்மா. வணக்கம்மா. மூத்தோருக்கு முதல் வணக்கங்கிற நிகழ்ச்சி இங்கே நடந்தது. அதில் உங்களோட இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சுதா அப்படிங்கிறத உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கம்மா. எங்கள் கருத்துன்னா எங்களுக்காகத்தான் உடம்பு பார்க்க சொல்லி நல்ல மாதிரியாக வயசானவங்களுக்கு, கால் முடியாதவங்களுக்கு, முடிஞ்சவங்களுக்கு அதனால வந்துக்கிறோம்மான்னு சொன்னீங்க. அதனால நாங்கள் கேட்டுருந்தோம். இப்போ சொன்ன விஷயமெல்லாம் கண்டுக்கணும். இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் சொன்னதை நன்றி. இன்னைக்கு மூத்தோருக்கான முதல் வணக்கம்ன்ற ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. இப்போ நீங்கள் இதில் கலந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? உதவியாக இருந்ததா? இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எங்களுக்கு அந்த முதியோர் பென்ஷன் மட்டும்தாங்க தெரிஞ்சுது. இது வரைக்கும் முதியோர் பென்ஷன் மட்டும்தான் தெரிஞ்சுது. மற்றபடி எதுவும் தெரியல. எனக்கு 70 வயசு ஆகுது. எங்கள் வீட்டுக்காருக்கு 76 வயசு ஆகுது. அதில் இது மாதிரிலாம் அவர் கால் சுகரால் ரொம்ப பாதிச்சு கால் ரொம்ப இதுவாக இருக்குது. ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா சலுகையும் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம் பார்த்துட்டோம். அந்த இது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாங்கள் அதை மாதிரி எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பிள்ளைங்க இருந்துக்குது. அதுக்கு சரியாக இது பண்ண மாட்டேன்னா அதுக்கு உண்டான எங்களுக்கு வழிமுறையெல்லாம் சொல்கிறதுக்காக பசங்க ஒன்று ஆதரிக்கணும். இல்லையா அதுங்களுக்கு நாங்கள் கவுன்சிலிங் பண்ணி அப்பா அம்மாலாம் நல்லா வச்சுருக்கணும், இது மாதிரிலாம் செய்யக்கூடாதுப்பா, அப்பா அம்மாலாம் உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, இன்றைக்கி அது மாதிரி இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே மீறி பிள்ளைங்க செய்யலைன்னா நீங்கள் கொடுத்த உதவியினுடைய அந்த ஃபோன் நம்பரை கொடுத்து நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உண்டான உதவி செய்வீங்கன்ற அந்த இது நம்பிக்கை இருக்குது. இந்த கவர்மெண்ட் இதெல்லாம் தெரியாதமாக இருந்தது. இது அவங்க நேரடியாக சொல்லவே நமக்கு ஒரு மனசில் ஒரு பாடமாக ஒரு இதுவாக எங்களுக்கு பதிஞ்சிருக்குது. மனசில் கேட்கறதோட நேரடியாக பேசுறது எங்களுக்கு ஒரு பதிஞ்சு ஒரு நல்ல இதுவாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரொம்ப நன்றிம்மா. உங்கள் பேரை சொல்லிடுங்க. சிவகலை. அம்மா லட்சுமி, இன்னைக்கு நம்ம முதியோர்களின் பேச்சை கேட்கும்போது நான் இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு தோணுது. தாத்தா, நீங்க ஏற்கனவே ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கீங்க தாத்தா. நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பார்த்து கத்துக்கணும்.
மேலும் இதுல மிகப்பெரிய நன்மை என்னன்னா வெள்ளி பொருளாதாரத்தின் பாடம் தான். நாம எந்த வயதினராக இருந்தாலும் புதிய அனுபவங்களையும் அறிவையும் பெறுவதை நிறுத்திக் கொள்ளவே கூடாது. எனவே நமது சிறப்பு நிகழ்ச்சி மூத்தோர்க்கு முதல் வணக்கம் என்பது சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் உதவியுடன் மற்றும் சமுதாய வானொலி கூட்டமைப்பின் துணையுடனும் மூத்தோர்க்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியில் இன்று வெள்ளி பொருளாதாரம் பற்றி பார்த்தோம். முதியோர்க்கான நலத்திட்டங்கள் பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இனி வரும் நிகழ்ச்சிகளில் நலத்திட்டங்கள் குறித்து உங்களுடன் தொடர்ந்து பயணிப்போம். இப்போ நாங்க கிளம்புற நேரம் வந்தாச்சு. உங்கள் அன்பு தாத்தா பாரத். நான் உங்கள் அன்பு பேத்தி லக்ஷ்மி. இந்நிகழ்ச்சி இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் உதவியுடன் மற்றும் சமுதாய வானொலி கூட்டமைப்பின் துணையுடன் மூத்தோர்க்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்களின் முன்னேற்றத்திற்காகவும் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கான நலத்திட்டங்கள் பற்றியும் விரிவாக தெரிந்து கொள்ள கேட்டு மகிழுங்கள். இதுவரை மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியின் 17வது அத்தியாயத்தில் மூத்த குடிமக்களுக்கான பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொண்டோம். மேலும் இது போன்ற மூத்த குடிமக்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தெரிந்து கொள்ள தவறாமல் கேளுங்கள் மூத்தோருக்கு முதல் வணக்கம். நன்றி நேயர்களே.